Hello friends, welcome back to HMS Bullet Maker. This is Hussein. ஸோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வண்டி தான் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஒரு 86 மாடலு வண்டி எந்த மாதிரி வந்துச்சு, நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எந்த மாதிரி ரெடி பண்ணுறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக காமிச்சிருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான் நம்மள்ட்ட கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. பாருங்கள் வண்டியோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். கஸ்டமர் இது பார்த்தீங்கன்னா 86 மாடலு வண்டி இந்த கண்டிஷனில் தான் நம்மள்ட்ட வந்திருக்கு. ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஆல்ட்ரு பண்ணுறோம், மட்கார்டெலாம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிடுவோம், அலாயும் போட போகிறோம் இந்த வண்டிக்கு. வண்டி வேறு லெவலில் வரப்போகுது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் ஏகப்பட்ட ஆயில் லீக்கேஜ், ஹெட்டில் ப்ரோரில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆயில் லீக்கேஜ் இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஒர்க் பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டாக இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபுல் ரீஸ்டோரேஷன் வெஹிக்கிள் தான் இது. கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டு ரீஸ்டோர் பண்ண போகிறோம். டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் டைப்பில் இருக்குது. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா மோனோகிராம் டைப்பில் கேட்டிருந்தாங்க டேங்க்கு. அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க வண்டியை இப்போ டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம். டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், எடு வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டி எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ண ஆரம்பிச்சாச்சு. டேங்க்கு, பேக் மட்கார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்மேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டி எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம். இன்ஜின் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிச்சாச்சு. பெயிண்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிரும். பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஒயின் ரெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் கலரில் ஒரிஜினல் ஃபினிஷிங்கில் பக்காவாக கொடுத்துருக்கோம். வாங்க பெயிண்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு 93 மாடல் வண்டி. ஒரிஜினாலிட்டியாக உங்களுக்கு கம்பெனியில் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி பெயிண்டிங் கொடுத்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம். அந்த லைனிங்லாம் கொடுத்து ஹேண்ட் பெயிண்டிங் லைனிங்கு எல்லாமே பக்காவாக இருக்குது. ஹெட்லாம்ப் கேசிங் காட்டுறேன். பெயிண்டோட குவாலிட்டி பாருங்கள், எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி பெயிண்டிங்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. சைடு பாக்ஸஸ்ஸு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர் வந்துடும். இப்போ நம்ம ஃபினிஷிங் பண்ணாமல் இருக்கிறதுனால அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ஒரிஜினல் லைனிங் இதில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லைனிங் கொடுத்துருக்கோம். ரொம்ப ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் பெயிண்டோட ஓவரால் லுக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பஃபிங்கு, க்ரோமு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடியாகி வந்துருச்சு. பாருங்கள் இன்ஜின் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்கிங் போட்டாச்சு. இதுதான் பஃபிங்கோட குவாலிட்டி, ரொம்ப சூப்பராக இருக்குது. பஃபிங்கை பொறுத்த வரைக்கும் துடைக்கணும், எவ்வளோக்கு எவ்வளோ துடைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஷைனிங் ஏறும். க்ரோமும் பார்த்தீங்கன்னா நம்ம தொடச்சி மெயின்டைன் பண்ணுறதுனா ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டியை தான் அசம்பிள் பண்ண போகிறோம் கம்ப்ளீட்டாக, அதையும் பாருங்கள். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பேக் டயர் பார்த்தீங்கன்னா பெருசாக கொடுத்துருக்கோம். கிளாசிக்கோட 18 இன்ச் அலாய் போட்டு பேக் டயர் பார்த்தீங்கன்னா பெருசாக கொடுத்துருக்கோம், கிளாசிக்கில் வர மாதிரி. ரேசர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஹெட்லாம்ப் கேசிங்லும் ரேசர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அசம்பிள் தான். ஹெட்லாம்ப் கேசிங் மாட்டிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஹெட்லாம்ப் கேசிங்கும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு.
கவரு 4 கவரு பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோர்க் அசம்பிளி தான். டிஸ்க்கு போட போகிறோம் இந்த வண்டிக்கு. இது கிளாசிக்கோட பிராண்ட் நியூ ஃபோர்க் அசம்பிளி. அதுதான் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அலாய்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மாட்டியாச்சு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஜின் தான் ஏற்ற போகிறோம் நம்ம வண்டியில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்ஜின் எல்லாமே பெட்டில் ஏற்றியாச்சு. போர் எல்லாமே பார்த்திங்கன்னா புதுசு. ஹெட்டும் பார்த்திங்கன்னா பிராண்ட் நியூ. நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், வேணுன்றவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஹெட்டு வேணுனாலும் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், வாங்கி கொடுத்துடலாம். ஹெட்டும் பார்த்திங்கன்னா புதுசு. எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்ஜின் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கிளச் அசம்பிளி எல்லாமே பார்த்திங்கன்னா புதுசு. எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்ஜின் பக்காவாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்ஜின் ரொம்ப நீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது வண்டி. இன்ஜினும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. பீட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃபைனல் பீட் கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம எல்லாமே டியூன் அப் பண்ணிவிட்டு ஃபைனல் பீட்டு காட்டுறவங்களுக்கு பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜின் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பேக் மட் கார்டு ஓவரால் பார்த்திங்கன்னா 80% ஒர்க் முடிஞ்சிச்சு. இன்னும் டேங்க்கு அதெல்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். அது மட்டும் தான் இன்னும் பெண்டிங்கு. ஃப்ரண்ட்டு டிஸ்க் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் டேங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஓவராலாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீட்டு அந்த ஒர்க்லாம் பார்த்துட்டு வண்டி வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு பாலிஷ் ஒர்க்லாம் பண்ணி கஸ்டமர்கிட்ட டெலிவரி கொடுக்குறது தான் ஒர்க். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணுவோம் ஒரு வண்டியும். டேங்க் மோனோகிராம்லாம் பார்த்திங்கன்னா பிராஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஹெவி பிராஸில். இந்த மாதிரி உங்கள் வண்டிக்கும் வேணாலும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். லைட்டிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அவுட்லுக் செம்மையாக இருக்கும் இந்த வண்டி. ஃபினிஷிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போவே உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னும் பாலிஷ் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. ஃப்ரண்ட்டு நம்பரில் பிளேட்லாம் பார்த்திங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்கோம். சீட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வாட்டர் வாஷு பாலிஷு அதுதான் ஒர்க்கு.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 86 மாடலு வண்டி. பழைய வீடியோ பார்த்துருப்பீங்க. டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கரில் தான் இருந்திருக்கும். கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மோனோகிராம் கொடுத்துருக்கோம். ஹெவி பிராஸில் பார்த்தீங்கன்னா மோனோகிராம் கொடுத்து பேட்ச், அந்த மோனோகிராம் பேட்ச் கொடுத்து லைனிங்லாம் கொடுத்துருக்கோம். கோல்டில் ஒரிஜினாலிட்டியாக பாருங்கள் லைனிங் எப்படி இருக்குன்னு சொல்லி பக்காவாக இருக்கும். பெயிண்டிங் குவாலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மள்ட்ட. சைடு பாக்ஸஸ்க்கும் பார்த்தீங்கன்னா பேட்ச் கொடுத்துருக்கோம். அந்த புல்லட் 350ன்னு சொல்லி சைடு பாக்ஸுக்கும் லைனிங் எல்லாமே போட்டு பேட்ச் கொடுத்துருக்கோம். அதுவும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கலர் எனக்கு அந்த ஒயின் ரெட்டு நம்ம வீடியோ கூட போட்டிருப்போம். ஒயின் ரெட்டு பெயிண்டிங்னு சொல்லி கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். 86ல் பார்த்தீங்கன்னா டிஸ்க் வராது. உங்களுக்கு டிஸ்க் ஆல்ட்ரு பண்ணி ஃபோர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். அலாய்ஸும் போட்டிருக்கோம். 2 ஸ்போக்ஸு அலாய்ஸும் போட்டிருக்கோம். எல் டைப் பெண்டு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரவுண்டு பெண்டு இல்லாமல் எல் டைப் பெண்டு கேட்டிருந்தாரு. அவருக்கு ஏற்ற மாதிரி எல் டைப் பெண்டு கொடுத்துருந்தோம். ஹாரனும் பார்த்தீங்கன்னா பெரிய ஹாரன், இந்த மெகாசோனிக் வைப்ரோசோனிக்கில் வரும் ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா மெகாசோனிக்னு சொல்லி பெரிய ஹாரன் கொடுத்துருக்கோம். பம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளை பம்பரு ஹெவி கேஜிங்கில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஓவரால் லுக் இது தான். உங்களுக்கு வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கஸ்டமர் வந்து பின்னாடி மேட்டு கேட்டிருந்தாரு, ரப்பர் ஃப்ளாப்பாக, அதுவும் போட்டிருக்கோம். வண்டி எப்படி இருக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டு ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா எலக்ட்ராவோடது கிளாசிக் சொல்லுவோம். இப்போ லேட்டஸ்ட்டு ஸ்விட்ச்சு கேட்குறாங்க நிறைய பேர். ஓல்டு வண்டிக்கு லேட்டஸ்ட் ஸ்விட்ச்சு கொடுத்துருக்கோம். அந்த பெரிய ஸ்விட்ச்சு கிளாசிக்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்விட்சஸ் வரும். அதெல்லாமே கொடுத்துருக்கோம். இண்டிகேட்டரு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துடும். லேட்டஸ்ட் டைப் ஸ்விட்ச்சு உங்களுக்கு வண்டி போட்டு காட்டுறேன் பாருங்கள். லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. கஸ்டமர் கேட்ட கலரில் பார்த்தீங்கன்னா லைட்டிங்லாம் செட் பண்ணியிருக்கோம். நம்பர் பிளேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்லையும் லைட்டிங் கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி. ஹெட்லைட்டும் பார்த்தீங்கன்னா எல்இடி கொடுத்துருக்கோம். ஹெட்லைட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பீமில் வந்து ஒயிட்டும், லோ பீமில் எல்லோ. இதில் எல்லோ லோ பீமு, ஹை பீமில் பார்த்தீங்கன்னா ஒயிட் வரும் உங்களுக்கு. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹாரன் பண்ணி பாட்டேன் பாருங்கள். ஹாரன்னு நல்லா ஹெவியாக இருக்கும் ஹாரன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிங்க. இந்த மாதிரி நிறையா வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.